ஓம் ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியின் பெரும் கருணையினாலே நம் ஈரோடு மாவட்ட ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்களின் நேரலை சத்சங்கங்கள், வாசகர் வட்டங்கள் நல்ல முறையில், நல்ல தலைப்பில், நல்ல பேச்சாளர்களை கொண்டு நடந்து வருகிறது. அனைவரையும் இன்றைய 81வது நேரலை சத்சங்கத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். சுவாமியோட பெரும் கருணையினால நம்ம பகவானோட பிறந்த நாள் கொண்டாட்டங்களை 2 ஞாயிற்றுக்கிழமையா தொடர்ந்து கொண்டாடிட்டு வந்தோம். அக்கண்ட பஜனை மற்றும் சுவாமியோட பர்த்டேக்கான ஸ்பெஷல் பஜன், இது எல்லாமே தொடர்ந்து 2 ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால நம்ம நேரலை சத்சங்கம் வந்து தற்காலிகமாக நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். ஏன்னா நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் நேரில் போய் சுவாமியோட அந்த பர்த்டேவை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்னைக்கு நம்ம முதல்லையே பார்த்த சாயி சத்யசகா அப்படிங்கிற அந்த தலைப்பிலான அந்த சத்சங்கத்தை இன்னைக்கு 2வது பாகம் தொடர்ந்து பார்க்க இருக்கும். எப்படி ப்ரொஃபஸர் அப்துல் ரசாக் சார் வந்து சுவாமி கிட்ட வந்தாங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் அவர் ஒரு புக்கை எழுதியிருந்தார், அந்த இங்கிலீஷ் புக்கை. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி மதிப்பிற்குரிய ஸ்ரீ லேனா ராமநாதன் சாய்ராம் அவங்க வந்து நம்மளோட பார்ட் 1 பேசினாங்க. இன்னைக்கும் அவர் தான் நம்மளோட இந்த பார்ட் 2 பேச இருக்காரு. அந்த விட்டதுலேருந்து நம்ம வந்து இப்போ எப்படி சாயி சத்யசகா, எப்படி ட்ரூ ஃப்ரெண்டாக அவர் மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஹிருதாகாசே சதா பாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபான் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினம். அங்கிங்கு எனாதபடி எங்கும் ஒளிமயமாய் வீற்றிருந்து நமக்கெல்லாம் தாயாகி, தந்தையாகி, குருவாகி, தெய்வமும் ஆகி விளகின்ற பகவானுடைய பொற்பாத கமலங்களிலே வீழ்ந்து வணங்கி மகிழ்கின்றேன். ஜெய் சாய்ராம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, சாய் சகோதர சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, இந்த இணைய வழியிலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பணிவான சாய் நமஸ்காரங்களை கனிவான முறையிலே காணிக்கையாக்கி உங்களோடு மீண்டும் இந்த 2வது பார்ட் 2 சத்சங்கத்துக்கு இணைகின்றேன். இந்த 2வது சத்சங்கத்தை வந்து அடியேன் பிறந்த சொந்த ஊரான செட்டிநாடு பகுதியிலே உள்ள தேவக்கோட்டை, அங்கிருந்து இந்த சத்சங்கத்தை நிகழ்த்துகின்ற பாக்கியத்தை சுவாமி கொடுத்திருக்கார். ஒரு சில வார்த்தைகள் இந்த தேவக்கோட்டை மண்ணை பற்றி சொல்ல வேண்டும். ஆன்மீக மனம் கமழக்கூடிய அற்புதமான ஊர். ஊரை சுற்றி கோயில்கள், திருவிழாக்கள் எப்பவும் நடந்துட்டே இருக்கும். நம்முடைய சாய் பக்தர்களான உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் மாண்புமிகு AR லட்சுமணன் ஐயா அவர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசரான மாண்புமிகு கற்பக விநாயகம் ஐயா அவர்கள் எல்லோரும் பிறந்த ஊர் இந்த தேவக்கோட்டை ஊர். இந்த ஊருக்கு பிறந்த அவர்கள் பெருமை சேர்த்தார்கள். அது மட்டுமல்ல, நீதி அரசராக இல்லாமலேயே பல குடும்பங்களுடைய பிரச்சனைகள் நீதிமன்றத்திற்கு செல்லாமலேயே அவர்கள் வீட்டிலே ஒற்றுமை வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அந்த வீட்டிற்கு
சென்று நல்ல தீர்ப்பு வழங்கி அந்த குடும்பம் தழைத்தோங்க செய்தவர்கள் அடியனுடைய தாய் வழி பாட்டனார் கைலாசநாதன் செட்டியார் அவர்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து மகிழ்கின்றேன். உங்களோடு சேர்ந்து இந்த இணையவழியிலே இரண்டாவது பாட்டுக்கு நாம் சொல்லுவோம். சைராம் இதுல பார்ட் 1 ஏற்கனவே நிறைய பேர் இதுல கலந்து கேட்டிருப்பீங்க, அவங்களுக்கு முழுமையா தெரியும். அதுல கேட்காதவங்க இருந்தா யூடியூப்ல அது ஏற்கனவே வந்திருக்கு, அதனுடைய இதை கூட அனுப்பிச்சு விடலாம். லிங்க் அருண் சைராம் அதை அனுப்பி தருவார். இப்போ பார்ட் 2க்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன பிரீஃப் அந்த பார்ட் 1 பத்தி. நம்முடைய 90 அஷ்டோத்திர சத நாமாவளியிலே 95வது நாமாவளி என்னன்னா, ஓம் ஸ்ரீ சாயி சர்வமத சம்மதாய நமக. எல்லா மதத்தாலும் போற்றப்படுபவருமான, எல்லா மதத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுபவரான, எல்லா மதத்தையும் மதிக்கப்படுபவரான ஸ்ரீ சாயி ராமனை நான் வணங்குகின்றேன். அதாவது சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, அந்த மதம் கூறிய கோட்பாடுகளை நீ பின்பற்றி நட, ஒழுக்க முறையுடன் நட. இதுதான் சுவாமி சொல்றாங்க. அதாவது கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல ஹெல்த் சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த திரு வெல்லிங்டன் சைராம் அவர்களை, அவர் கம்யூனிஸ்ட், அவர் சுவாமி போல்டுக்கு வர்றார். அவரு சுவாமி ஏதாவது நம்மள மதம் மாற சொல்லிடுவாரோ அப்படின்னு நினைச்சு வர்றார். ஆனா சுவாமி அவரை என்ன சொல்றாருன்னா, வெல்லிங்டன் பி எ குட் கிறிஸ்டியன், நல்ல கிறிஸ்துவனாக இது அப்படின்னு தான் சுவாமி அவருக்கு போதிக்கிறார். அதே மாதிரி எந்த மதத்தை சார்ந்தாலும் அந்த மதம் என்ன சொல்லுதோ அதன்படி நல்லபடியா நடக்கணும், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கணும் அப்படின்றதுதான் சுவாமி எல்லாருக்கும் போதிக்கிறார். அந்த வகையிலே இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த நூலினுடைய ஸ்ரீ சாயி சத்ய சகா, சாயி த ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய நாயகர் ஒரு இஸ்லாமியர், அப்துல் ரசாக் கர்பூசார் அவர்கள். அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறார். அந்த குடும்பத்துல பிறந்து அவர் பிறக்கும் பொழுதே 2 வருஷத்துல அவங்க ஃபாதர் இறந்துடுறாரு. அவர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல போகுது. அவங்க அம்மா வெளியில எல்லாம் வேலை பார்த்து 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி எப்படியாவது படிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இவர் ரொம்ப போக்கிரியா வளர்றார், நல்ல பையனா வளரல. அவர் சாப்பாட்டுக்காக வழி இல்லாம கடைகள் எல்லாம் திருடுறார். அது மட்டும் இல்ல, அவர் படிக்கிறதுக்கு பணம் பத்தலன்றதுனால ஒரு தியேட்டர்ல போய் டிக்கெட் கிளிக்கிறவரா ஒர்க் பண்றார். டிக்கெட் கிளிக்கிற பையனா வேலைக்கு சேர்ந்து அதுல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு அவர் படிக்கிறார். ஆனா இறைவன் அவருக்கு ஒரே ஒரு இது கொடுத்திருக்கிறான். என்னன்னு கேட்டா, எதை ஒரு முறை படித்தாலும் சரி, எதை ஒரு முறை கேட்டாலும் சரி, அவருக்கு மனசுல அப்படியே அது நிலைச்சு நின்றோம். திருப்பி அவர் படிக்க வேண்டியதில்லை. அந்த ஒரு ஏக் பத்தி அப்படின்ற அந்த பவரை யூஸ் பண்ணி அவரு முதல் மாணவனாக காலேஜ் வர வர்றார். ஸ்காலர்ஷிப்ல ரொம்ப நல்லா படிச்சு அவர் கடைசியா அங்கே பிரின்சிபல் ஆயிடுறார். அவர் சட்டக்கல்லூரியில மேல் படிப்பு வரை முடிச்சு பிரின்சிபல் ஆயிடுறார். அது மட்டும் இல்ல, அவரு முதல்ல அதற்கு முன்னாடி பிரின்சிபல் ஆகிறதுக்கு முன்னாடி சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலைக்கு சேர்றார். சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா தவறான பழக்க வழக்கத்துக்கும் அவரு தன்னை ஈடுபடுத்திடுறாரு. அதனால சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க, டிரான்ஸ்பர் பண்றாங்க, எல்லாம் அனுபவிச்சு. அது மட்டும் இல்ல, இந்த தியேட்டர்ல எல்லாம் வேலை பார்த்ததுனால பீடி பிடிக்கிற பழக்கம், எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு. யாராவது ஒரு நாள் மாறிதான் ஆகணும். அவர் ஒரு மாற்றத்தை தேடுறாரு. நம்ம கரெக்டா இல்லையே, நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டாங்களா, நம்ம போற வழி சரியில்லையேன்னு அவரு நினைக்கிறார். இது கூட சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி நீங்க எல்லாரையும் நீங்க நல்லவங்களா மாத்தலாமே சுவாமி, நீங்க நினைச்சா அவதாரம் நினைச்சா முடியாதா அப்படின்னா, சுவாமி ஒரு மேக்னெட். சுத்தி இருக்கிற காந்தம், அந்த காந்தம் சுத்தி இருக்கிற இரும்பெல்லாம் தேடி வர்ற இரும்பெல்லாம் இழுத்துரும். ஆனா இரும்பு ஃபுல்லா துருப்பிடிச்சு கம்ப்ளீட்டா துருவாய் இருக்கும் பொழுது அதை இழுக்காது. ஓரளவுக்கு அந்த இரும்பு தன்னைத்தானே லேசா அந்த துருவை நீக்கணும்னு முயற்சி செஞ்சா இந்த காந்தம் இழுத்துரும்.
அது மாதிரி லேசா நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கணும், எனக்கு குரு வேணும், நான் தவறான வழியில போறேன், அதுல இருந்து மாறணும்னு மட்டும்தான் அவர் நினைச்சார். அந்த சாய் ஃபோல்ட் அப்படின்ற அந்த அலை வந்து அவரை கொண்டு வந்து சுவாமிகிட்ட சேர்க்குது. அவர் வந்து ஒரு அந்த சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய பிரின்சிபலா ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, பகவானுடைய யூனிவர்சிட்டியில, ஸ்ரீ சத்யசாய் யூனிவர்சிட்டியில விசிட்டிங் ப்ரொஃபஸரா அவருக்கு 18,000 அப்ளிகேஷன் போடுறதுல இவருடைய அப்ளிகேஷன் ஒன்னாவது அப்ளிகேஷனா செலக்ட் பண்ணி மெர்கண்டைல் லா அங்க மாசத்துக்கு 3 நாட்கள் அவர் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸரா வந்து எடுக்கிறார். அதற்கு முன்னாடி போன தடவை கடைசியா பார்த்தோம், சுவாமி அவருக்கு ஒரு இன்டர்வியூ ரூம்ல கூப்பிட்டு அவருக்கு ஜூலை 1982 அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கிறார். சுவாமி இன்டர்வியூ கொடுத்து, அப்துல்னா என்ன, ரசாக்னா என்ன, நீ உன்னோட ஒரு நாளாவது நீ வந்து மசூதியை நோக்கி போய் பார்த்திருப்பியா, உனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் அவருக்கு சுவாமி போதிச்சு. அது மட்டும் இல்ல, உனக்கு சுவாமி மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, ஆனா சுவாமி கிரியேட் பண்ற திங்ஸ் அந்த கிரியேஷன்ல மட்டும் உனக்கு நம்பிக்கை இல்ல, ஏதோ சுவாமி எங்க இருந்தோ கொடுக்குறாங்க, சரியானபடி பண்ணலன்னு உனக்கு சந்தேகம் இருக்கு, அதை இப்ப தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு சுவாமி கேட்டுட்டு சுவாமி கைய அசைச்சு சுவாமியினுடைய கைகளின் வழியாக ஒரு அற்புதமான ரிங் இறங்குது. அதுல நவரத்தின கற்கள் பதிச்சிருக்கு. அதுல சென்டர்ல கிரீன் கலர்ல அல்லான்னு சொல்லி அரபிக்ல எழுதியிருக்கு. அது கூட அவருக்கு தெரியல, அது ஒரு அமெரிக்கர் தான் வெளியே பார்த்துட்டு அதுல அல்லான்னு எழுதியிருக்குன்னு சொல்லி அவர் பார்த்து வணங்குறார். அந்த அளவுல போன முறை அந்த பார்ட் 1 வந்து நம்ம அந்த அளவுல நிறைவு செய்தோம். இப்போ வந்து நம்ம பார்ட் 2 போறோம். எவ்ரி மந்த் அப்துல் ரசாக் சார் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பொதுவா வந்து அவங்க வியாழக்கிழமைக்கு புறப்பட்டு வருவாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் எடுத்துட்டு புறப்பட்டு ஊருக்கு போயிடுவாங்க. இதுதான் உங்களுடைய ரொட்டீன். இது அது போல டிசம்பர் மாசம் 1982 அவங்க வந்து அவருக்கு என்ன ஆசைன்னா, கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதமா செலிப்ரேட் பண்ணுவாங்களே, நியூ இயர் அண்ட் கிறிஸ்துமஸ் எல்லா ஃபாரினர்ஸும் பிரசாந்த் நிலையத்துல தான் இருப்பாங்க, சோ அந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பார்க்கணும்னு சொல்லி அந்த டிசம்பர் எண்ட்ல அவங்க வர்றாங்க. அவங்களுடைய கிளாஸஸ் முடிச்சுட்டு சாட்டர்டே அன்னைக்கு தர்ஷன்ல உட்கார்ந்துருக்காரு அப்துல் ரசாக் சார். அப்ப உட்கார்ந்து இருக்கும் போது சுவாமி தர்ஷன் வர்றாங்க. எல்லாரையும் சுவாமி ஃபாரினர்ஸ் நிறைய பேரை பாக்குறாங்க. அந்த புக் எழுதின ஆத்தர் நிறைய பேரை பாக்குறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசுறாங்க. இவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து சுவாமி பேசுறாங்க தர்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது. அப்போ இவர் அப்துல் ரசாக் சார் சுவாமியினுடைய பாதார விந்தத்தை தொட்டு அவர் வணங்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு திருப்பி அப்படியே உட்கார்ந்துக்கிறார். சுவாமி மூவ் ஆகி இவரை விட்டு தாண்டி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே சுவாமி திருப்பி வர்றாங்க, இவர் பக்கத்துல வர்றாங்க. வந்துட்டு சுவாமி சொல்றாங்க, bring your wife next month அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய மனைவியை அடுத்த முறை வரும்போது அழைத்து வா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி போயிடுறாங்க. போன உடனே சுவாமி நகர்ந்து போயிடுறாங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போயாச்சு. இவருக்கு மனசுல ஒரே கேள்வி. என்ன கேள்வின்னு கேட்டா, இவருக்கு 2 திருமணம் ஆயிருக்கு, இவருக்கு 2 ஒய்ஃப். அந்த அப்படின்னா சுவாமி ஒய்ஃபை அழைச்சிட்டு வான்னு சொன்னாரே, அது சீனியரா ஜூனியரா அல்லது போத்தா யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துல இதை எப்படி சுவாமிகிட்ட கேட்கறது, எந்த ஒய்ஃப்னு கேட்கறது, இத முதல்ல சுவாமி ஏத்துப்பாரா, 2 ஒய்ஃப்ன்றத சுவாமி ஏத்துப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இந்த கூட்டத்துல இத்தனை பேருக்கு மத்தியில எனக்கு 2 ஒய்ஃப்னு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கூட்டு வருதா செகண்ட் ஒய்ஃப் கூட்டு வருதான்னு எப்படி கேட்கறது, அப்படி எல்லாம் இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் மனசுல அப்படி ஓடிட்டே இருக்கு. ஓட ஓட சுவாமி அப்படியே அவரை ஒரு 5-6 ஸ்டெப் நகர்ந்து போனவங்க திரும்பி பாக்குறாங்க. சுவாமி நேர சுவாமி இவருக்கு பக்கத்துல வர்றாங்க. வந்து இவருக்கு பக்கத்துல சுவாமி அப்படியே குனிஞ்சு மெதுவா இவருக்கு காதுக்கு பக்கத்துல செகண்ட் அப்படின்னு சுவாமி அமைதியா 2வது மனைவின்றத அவ்வளவு இதா சுவாமி, அதாவது எல்லாருக்கும் கேட்டக்கூடாது
அப்படின்னு ஒரு சங்கோஜப்படுறாருன்றதெல்லாம் தெரிஞ்சு சுவாமி மெதுவா செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கை காமிச்சு சொல்லிட்டு திருப்பி சுவாமி போயிடுறாங்க. இவர் புறப்பட்டு ஊருக்கு கிளம்பி போறார். போகும் பொழுது எல்லாம் இவருக்கு அப்பதான் ஒரு திங்கிங்கா வருது. எப்படி போய் நான் வீட்டுல சொல்ல போறேன் இத? ஏற்கனவே நான் சாமி கும்பிட வர்றதுதான் எல்லாருக்கும் அவங்களே ஏத்துக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லிமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய செகண்ட் ஒய்ஃப் நசீம் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லிம், எல்லா நேரமும் நமாஸ் பண்ணுவா. அவ இதெல்லாம் ஏத்துக்க மாட்டா. எப்படி அவளை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரேன்னு தெரியலையே அப்படின்னு இவருக்கு மனசுல அந்த எண்ணங்களோட போறார். அப்புறம் அவருக்கு அவரே பதில், சுவாமி தானே பிளான் பண்ணிருக்கார், அவர் பாத்துக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு நேர புறப்பட்டு ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போய் அங்க அவருடைய ரொட்டீன் ஒர்க்கை பாக்குறார். இன்னொரு 10-15 நாள்ல அவர் கிளம்பணும், டிக்கெட் எல்லாம் புக் பண்ணணும். அந்த வேலை வந்தாச்சு, இப்போ கன்ஃபார்ம் பண்ணணுமே. அதனால கூப்பிட்டு ஒய்ஃபை கூப்பிடுறார். நசீம் அப்படின்றார், நம்ம புட்டபர்த்தி போறோம் 2 பேரும். புட்டபர்த்திக்கா? நானா? அந்த நரகத்துக்கா? ஐயோ, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க எடுத்து இது அவர் எதிர்பார்த்ததுதான் இந்த மாதிரி பதில். அப்புறம் அவரு எல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே, அம்மா, வர்றது வராதது உன்னுடைய விருப்பம். நான் ஒண்ணு சொல்றேன், சுவாமி உன்னைய வர சொல்லியிருக்காரு. என்னுடைய விருப்பத்துக்காக நீ வரணும், வர வேண்டாம். சுவாமி உன்னை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அதற்காக நீ வந்துட்டு அங்க புட்டபர்த்திக்கு என்னோட கூட வரப்போற. நீ ஒண்ணும் பண்ணல, என்னோட ஜஸ்ட் வந்துட்டு வா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மையார் நசீம் ஒத்துக்கிறாங்க. நான் வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். அங்க நான் யாரு காலிலேயே விழுக மாட்டேன், யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாவை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. நீ வணங்கலாம் வேண்டாம், நீ கூட வந்தா போதும் அப்படின்னு. அவருக்கு அந்த வார்த்தையே போதும், ஓகேன்னு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 2 பேரும் ஜனவரி மாசம் 1983 1983 ஜனவரியில அவங்க 2 பேரும் புறப்பட்டு பிரசாந்த் நிலையம் வர்றாங்க. வியாழக்கிழமை வந்தாச்சு. 2 பேரும் மத்தியானம் இறங்குறாங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஈவினிங் தர்ஷன் போறாங்க. ஈவினிங் தர்ஷன் போன உடனே இவரு லேடிஸ், அவர் போகும்போதே சொல்றாரு, அம்மா நீ இங்க லேடிஸ் தனியா இருக்கணும், ஜென்ஸ் தனியா உட்காரணும், மகிழாஸ் உட்கார்ற சைட்ல நீ உட்காருமா, ஜென்ஸ் சைட்ல நான் இருக்கிறேன். ஒருவேளை சுவாமி உங்ககிட்ட உன்னைய சுவாமி பேசினார்னா, உள்ள கூப்பிட்டாருன்னா, நீ எனக்கு அங்க இருந்து ஒரு சிக்னல் காமி, நான் கிளம்பி வர்றேன். ஒருவேளை சுவாமி எங்கிட்ட வந்தாருன்னா, நான் கூப்பிடுற, நீ வா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நான் இதுக்காக தான் சொன்னேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்லப்பா, நீ ஒண்ணும் இல்ல, சுவாமி கூப்பிட்டாருன்னா பார்க்க போறோம், அவ்வளவுதான், கூப்பிட்டா மட்டும் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சுவாமி காலில எல்லாம் விழுக மாட்டேன், நீ விழ வேண்டாம். ஓகே. அதேபடி 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுவாமி தர்ஷன் வர்றாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. தர்ஷன்ல சுவாமி நேர இவர்கிட்ட வர்றாங்க. சுவாமி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்கிற போல இருக்கு அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு நேர சுவாமி போயிடுறாங்க. வியாழக்கிழமை சுவாமி பார்க்கல. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தர்ஷன்ல உட்கார்றாங்க. இதே கான்வர்சேஷன், போகும்போது இதே கண்டிஷன், இதெல்லாம் போட்டு திருப்பி போய் அதே மாதிரி உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே சுவாமி வந்தாச்சு. சுவாமி அப்பவும் சொல்றாரு, சுவாமி உன்னை கூப்பிட்டா நீ எனக்கு சொல்லு, நானும் வரேன். அப்போ நேர சுவாமி இவரை கூப்பிடுறார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சைரவதில எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சுவாமி முஸ்லிம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தான் சுவாமி அவங்களை கூப்பிடுறாரு. சுவாமியும் எல்லா மதத்தையும் அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறார். அதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவரை காலையில தர்ஷன்ல கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே இவர் இங்க இருந்து நேர சுவாமிகிட்ட போய் போறார். கூப்பிட்ட உடனே இவர் இங்க இருந்து எந்திரிச்சு ஒய்ஃப் எந்திரிக்கிறாங்களான்னு பார்த்து சிக்னல் காமிக்கிறார். அவருக்கு ஒரு பக்கம் தயக்கம், ஒருவேளை எந்திரிக்கலன்னா இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில கஷ்டமா இருக்குமே, என்ன பண்றது தெரியல போது அவங்க ஒய்ஃப் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். அவங்க நேரம் நடந்து வர்றாங்க. 2 பேரும் உள்ள சுவாமியினுடைய இன்டர்வியூ ரூமுக்கு போயாச்சு. உள்ள போன உடனே அப்துல் ரசாக் சார் சுவாமியினுடைய பாதத்துல விழுந்து வணங்கிட்டு சுவாமிக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த அம்மா அப்படியே கீழே குனிஞ்சபடி
உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலையை நிமிரல. அவங்க சுவாமியை நமஸ்காரம் எல்லாம் பண்ணல. அவங்க நமஸ்காரம் பண்ணலன்றத இவரு பார்த்துட்டார். சுவாமி வழக்கமா இன்டர்வியூ ரூம்ல உள்ள போனோட விபூதி கிரியேட் பண்ணி கொடுப்பார். அதுவும் சுவாமி கொடுக்கல. உடனே இவர் தான் அப்துல் ரசாக் சார் தான் ஆரம்பிக்கிறார். சுவாமி கிட்ட வணங்கிட்டு, சுவாமி ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹர் அப்படிங்க, அவளை மன்னிச்சிருங்க சுவாமி. சுவாமி ஏய் பேசாத, நீ அதிகம் பேசுற, பேசாம இரு அப்படின்னு சுவாமி சொல்ற. அந்த அம்மா நசீம் அப்படியே குனிஞ்சிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிமிரவே இல்லை. அப்புறம் சுவாமி மெதுவா அந்த அம்மாட்ட பேசுறாங்க. ஹவ் ஆர் யூ மேரே பச்சி அப்படின்றார் சுவாமி. ஹவ் ஆர் யூ மை சைல்டு. அந்த சைல்டு அப்படின்றது சுவாமி ஒரு தாய் குழந்தைய கூப்பிடுற மாதிரி அப்படியே கூப்பிட்ட உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே நெகிழ்ந்துடுறாங்க. இந்த அம்மா குனிஞ்சிருக்கிறவங்க அப்படியே குனிஞ்சிட்டே வந்து ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். ஹிந்தியில சுவாமி பேசுறாங்க. ஐ எம் ஃபைன் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்க. 4 குழந்தைங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. 4 குழந்தைங்க என்ன பண்றாங்க? 2 பேரு லா முடிச்சிட்டு இருக்காங்க, லா பிராக்டிஸ் பண்றாங்க. 2 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 1 டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி உடனே ஓகே அவ்வளவுதான். சுவாமி வந்து அதுக்கு பிறகு அப்துல் சார் பக்கத்துல பார்த்து, அப்துல் உன்னுடைய காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்கிறார். கேட்டுட்டு, அப்துல் உனக்கு ஏதாவது ஆசையா, உனக்கு எதுவும் வேணுமா கேளுன்னு சொல்றாரு. இவரு எனக்கு எதுவும் வேண்டாம் சாமி, ஆனா அப்படின்றார். ஆனான்னு சொல்றதுக்கு முன்னாடியே சுவாமி வந்து நசீம் அவங்க ஒய்ஃபை பார்க்கிறார். பார்த்து குழந்தை அப்படின்றார். பச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைன்னு கூப்பிட்டோன்னு அந்த அம்மா அப்படியே குனிஞ்சபடியே நமாஸ் பண்ணபடி இருக்காங்க. அதாவது மண்டி போட்டு உட்கார்ந்து தலையை நிமிரவே இல்லை அவங்க. அப்போ சுவாமி சொல்றார், குழந்தை உனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு சுவாமி கேட்கிறார். கேட்ட மாத்திரத்துல இந்த அம்மாவுக்கு என்னன்னு புரியவே இல்லை. அப்படியே குலுங்கி குலுங்கி அந்த அம்மா அழுகுறாங்க. அழுது அப்படியே சுவாமியினுடைய பாதார விந்தத்துல விழுந்து சுவாமியினுடைய அங்கேயும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அந்த கண்ணீரால் சுவாமியினுடைய பாதம் பூரா கழுவி இருக்கு. அவர் அப்படியே ரொம்ப அந்த ரூம்ல அந்த அம்மாவுடைய விம்மல், அந்த அழுகை விம்மல் மட்டும்தான் கேட்குது. அவ்வளவு சைலண்டா இருக்கு. அப்படியே அந்த அம்மாவை இவர் தூக்கி விட பாக்குறார். வேண்டாம் ஒண்ணும் பண்ணாதன்னு சுவாமி சொல்லிடுறாங்க. அவங்க அழுது சுவாமி சொல்றாரு, குழந்தை எழுந்திரு அப்படின்ட்டு. எந்திரி. அப்ப அந்த அம்மா எந்திரிச்சு பாக்குறாங்க. சொன்னோட ஒன்னும் கவலைப்படாத, சுவாமி இருக்க, சுவாமி உனக்கு குழந்தை தர்றேன் அப்படின்னு இந்த க்ஷணமே வந்து அப்துல்ல கூப்பிடுறாரு. அப்துல் இங்க வா, இங்க பக்கத்துல உட்கார். நசீம் பக்கத்துல உட்கார். 2 பேரையும் பக்கத்துல உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு அந்த அம்மா இன்னும் அழுதுட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல உட்கார வச்சு, அம்மா இந்த க்ஷணமே நீ வந்து கன்சீவ் ஆயிட்ட அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. இந்த நிமிஷமே நீ வந்து கன்சீவ் ஆயிட்ட. உனக்கு சுவாமி அழகான 2 ஆண் குழந்தைகள் சுவாமி தந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் முதல் குழந்தை ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ட் டே, தேசிய முக்கியமான நாள்ல முதல் குழந்தை. அதற்கு அடுத்த வருடமே வந்து 2வது குழந்தையும், அதற்கு அடுத்த வருஷம் ஆண் பையன் பிறப்பான். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் அவரும் திருப்பி சுவாமியை விழுந்து வணங்கி சுவாமிகிட்ட அப்படியே தேம்பி அழுறாங்க. அதாவது சுவாமியை நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாமா 2 பேரும் 2வது முறையா விழுந்து வணங்குறாங்க. சுவாமி விபூதி கிரியேட் பண்ணி அந்த விபூதிய அப்துல் சார் கையில கொடுத்து, அப்துல் நசீமுக்கு இந்த விபூதியை ஃபுல்லா கொடுத்துரு அப்படின்றார். அப்படியே வந்து அவர் அந்த முழு விபூதிய அவங்களுக்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அவர் உடனே சொல்றாரு, சுவாமி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சுவாமி சொல்றாரு, வாட் டாக்டர்ஸ்? ஐ ஆம் டாக்டர் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த விபூதியை அந்த அம்மா முழுமையா சாப்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. இப்பதான் அவர் அந்த இன்சிடென்ட் சொல்றார். அதாவது இந்த அம்மா 4 குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைகள்.
இந்த அம்மாவுக்கு கல்யாணமாயி 8 வருஷம் ஆச்சு. 2வது திருமணம் நசீம பண்ணிட்டு அப்துல் ரசாக் சார். அவங்க மூலம் குழந்தை இல்ல. அந்த முதல் மனைவியோட ரொம்ப ஒற்றுமையா எல்லாரும் நல்லா ஜாயிண்ட் ஃபேமிலியா நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையே இந்த குழந்தைங்க 4 குழந்தைங்களையும் இந்த நசீம் தன்னுடைய குழந்தையாவே அவங்க பாத்துக்கிறாங்க முழுமையா. அதனால அந்த குழந்தை தான் என்னுடைய குழந்தை அப்படின்னு நினைச்சு இது பண்றாங்க. அந்த டயத்துல சுவாமி இப்படி சொல்லவும், அதுக்கு மட்டும் இல்ல, பிரசாந்த் நிலையத்துக்கு ஜனவரி மாசம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கைனகாலஜிஸ்ட், அங்க லீடிங் கைனகாலஜிஸ்ட் அந்த அம்மாவை ரெகுலர் விசிட்டுக்கு போய் அங்க செக்அப் பண்ண போறாங்க. போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இல்லம்மா உனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்டும் பண்ணியாச்சு, உனக்கு குழந்தை பெறுற பாக்கியமே உனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா கர்ப்பப்பைக்கு போற டியூப் எல்லாம் உனக்கு கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருக்கு. அதனால உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, உனக்கு RH நெகட்டிவா இருக்கு, அதுவும் -பாயிண்டா இருக்கு. அதனால உனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் குறைவுதான். வேணும்னா நீ இப்போ வெளியூர் போயிட்டு வா, வந்த உடனே பிப்ரவரி மாசத்துல ஆர்டிபிஷியல் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். சுவாமி டாக்டர் சொன்னாங்கன்னு சுவாமிகிட்ட சொல்றாங்க. அந்த திருப்பி இவங்க இங்க இருந்து பிரசாந்த் நிலையத்துல இருந்து புறப்பட்டு போறாங்க. போன உடனே அங்க டாக்டர் மீனா தாய் அப்படின்னு சொல்லி அவங்கதான் லீடிங் கைனகாலஜிஸ்ட். அவங்கள போய் இவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்க பிரசாந்த் நிலையம் போயிருந்தோம், சுவாமி பார்த்தார், சுவாமி 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஷிரடி சாய் டிவோட்டி அந்த அம்மா. அவங்க என்ன சொல்றாங்க, அவதாரத்தினுடைய சங்கல்பம்னால எதுவும் நடந்தா நடக்கலாம், ஆனா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவசரப்பட்டு நீங்க எல்லார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் கடைசியில அது உங்களுக்கு ரிவர்ஸா இருந்தா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. அவசரப்பட்டு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணிக்கிங்க, நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுல வர ரிசல்ட் பார்த்துட்டு முடிவெடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க அதுல இருந்து 3rd டே அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த மிகப்பெரிய லேப்ல இருந்து ரிசல்ட் வருது, இவங்க கன்சீவ் ஆயிக்கிறது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு ரிசல்ட். அப்பதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நேரம் கூட அவருக்கு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்குது. சுவாமி கரெக்டா தான் சொல்லியிருப்பாரா, தெரியாம ஏதாவது சொல்றாரோ அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த டயத்துல இந்த கன்ஃபர்மேஷன் வந்தோட நேர எடுத்துக்கிட்டு அந்த அம்மா டாக்டர் மாட்ட போறாங்க. மீனாத்தாயிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. மேடம் இங்க பாருங்க, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க அந்த கன்ஃபார்ம் ஆனதை கங்க்ராச்சுலேட் பண்றதை விட பகவான் சத்ய சாய் பாபா பத்தி தான் நிறைய அவங்க இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. பேசிட்டு அவங்களுக்கு அதேபடி சுவாமி சொன்னபடியே அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த அம்மா ஒரு அழகான ஆண் மகனை பெறுகின்றார்கள், நசீம். அந்த அவர் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு தெரியவும் அடுத்த தடவை விசிட் வரும்பொழுது, இவர் பிரசாந்த் நிலையம் வரும்போது அப்துல் சார் சுவாமிகிட்ட சொல்றாரு. சுவாமிகிட்ட சொல்லலாம் நினைச்சு உட்கார்ந்து இருக்கார். சுவாமி தர்ஷனுக்கு வர்றார். வரும்பொழுது சுவாமி சொல்றாரு, அப்துல் யூ ஆர் ஹாப்பி, நசீம் இஸ் ஆல்சோ ஹாப்பி அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு, இதுதான் மனுஷ சுபாவம் அப்படின்றார், மனிதர்களுடைய சுபாவம் இதுதான் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு, ஒண்ணு இல்ல நல்லபடியா குழந்தை பிறக்கும், பிறந்த உடனே 6 மாதம் கழித்து இங்க என்டையர் ஃபேமிலியை கூட்டிட்டு வா, நேமிங் செராமனி பெயர் சூட்டு விழா சுவாமி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் அதேபடி 6 மாதம் அப்ப சொல்றார், வரும்பொழுது உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் மறக்காம கூட்டிட்டு வா அப்படின்ற. அப்போ அதேபடி அவருக்கு அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பெயர் சூட்டு விழாவுக்காக ஃபேமிலியில இருந்து எல்லாரும் போறாங்க. கிட்டத்தட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர், கிட்டத்தட்ட 15-16 பேரு, சாய் டிவோட்டி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரமா எல்லாருமா சேர்ந்து 35 பேர் சுவாமிகிட்ட போறாங்க அந்த நேமிங் செராமனிக்கு. சுவாமி எல்லாரையும் உள்ள கூப்பிடுறார். உள்ள கூப்பிட்டு சுவாமி பெயர் சூட்டு விழா வைபவம் உள்ள நடக்குது. அப்போ சுவாமி அப்துல் ரசாக் சார உட்கார சொல்றார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப வர சொல்றார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப அவருக்கு வலது பக்கம் உட்கார வைக்கிறார். நசீம வர சொல்றார். செகண்ட் இடது பக்கம் அவங்கள உட்கார வைக்கிறார்.
2 பேரையும் வச்சுட்டு சுவாமி வந்து அந்த குழந்தைய அவங்க மடியில வச்சிருக்கிறாங்க. அப்போ பேர் சூட்டு விழாவுக்கு முன்னாடி சுவாமி என்ன பண்றாரு, கைய வரவழைச்சு ஒரு மாங்கல்ய சூத்திரம் பண்ண இஸ்லாமிய முறைப்படி உள்ள மாங்கல்ய சூத்திரத்தை எடுக்கிறார். எடுத்து இத வந்து முதல் ஒய்ஃப் கழுத்துல கட்டுன்றார். முதல் ஒய்ஃப்ல அவங்க கட்டிடுறாங்க கழுத்துல. அடுத்து ஒரு கிரியேட் பண்ணி கொண்டு வரார். அடுத்தது ஒரு இது வருது மாங்கல்ய சூத்திரம். அதை வந்து 2வது நசீம் கழுத்துல கட்டுன்றார். அது கொஞ்சம் பெருசா கொடுக்கிறார் சுவாமி. அதையும் கட்டிறார். கட்டி முடிச்சோடனே இன்னொரு லாக்கெட் சுவாமி வரவழைக்கிறார். அதுல ஒரு செயின் கோர்க்கிறார் சுவாமி. இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கிறார். கொடுத்து அந்த குழந்தையுடைய கழுத்துல கட்டி விடுங்கன்றார். குழந்தையோட கழுத்துல போட்டு, அப்துல் என்ன பேர் வைக்கலாம் சொல்லு. சுவாமி இவன் உங்க சங்கல்ப புத்திரன், நீங்க என்ன பேர் வைக்கணும்னு சுவாமி சொல்றீங்களோ சுவாமி வைங்க சுவாமி அப்படின்றார். எஸ், இவன் வந்து சுவாமியினுடைய, சுவாமி உனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கிஃப்ட்னா பக்ஷ் அப்படின்னு அர்த்தம். அதனால இவனுக்கு சாயி பக்ஷ் அப்படின்னு பேர் வை அப்படின்னு சொல்லி சாயி பக்ஷ்னு பேர் வைக்கிறார் சுவாமி. நாமம் சொல்றாரு. அப்போ இது வந்து நடந்தது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த பையன் பிறந்தான். பேர் சூட்டு விழா 6 மாசம் கழிச்சு பிரசாந்த் நிலையத்துல நடக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரையா கூப்பிட்டு பேசுறாரு. ஃபர்ஸ்ட் சன்னை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த பையனுக்கு எதுவும் மிராக்கிள் எதுவும் பண்ணி சுவாமி கொடுக்கல. அந்த பையன்கிட்ட பேசுறார். 2வது பையனை வர 2வது பையன்கிட்ட பேசுறார். 2வது பையனுக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் சுவாமி கொடுக்கிறார். அப்ப சொல்றாரு, அந்த ரிஸ்ட் வாட்ச் கொடுத்து, இந்த நீ ஏதாவது தப்பு பண்ணணும்னா இந்த வாட்ச் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி சுவாமி கொடுக்கிறார். 3வது பையனை கூப்பிடுறார். 3வது பையனுக்கு ஒரு பெண் வரவழைச்சு கொடுக்கிறார். நீ எப்பயாவது தப்பு பண்ணணும்னா இந்த பேனா அதுக்கப்புறம் எழுதாது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பொண்ணை பாக்குறார், டாக்டரை. அந்த பெண்ணை வச்சு, அம்மா நீ நினைத்தபடியே நல்லபடியா உனக்கு மனசளவுல மாப்பிள்ளை கிடைப்பா, நல்லதா திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒருத்தரையா ஃபேமிலியில பேசுறாரு. அப்போ இவரு அப்துல் ரசாக் சார் பின்னாடி அதை எழுதுறாரு. என்னுடைய முதல் பையனுக்கு எதுவும் சாமி கொடுக்கல, அதுவும் சுவாமிக்கு தான் தெரியும். கொடுக்கலன்றது அது ஒரு மிராக்கிள். அடுத்தது அந்த வாட்ச் நின்று போயிடுச்சு, அது ஒரு மிராக்கிள். பேனா எழுதாம போயிடுச்சு, அது ஒரு மிராக்கிள். அடுத்தது என்னுடைய பொண்ணு எதிர்பார்த்தபடியே அவ விரும்பின பையனே கல்யாணம் பண்ணிட்டா, அவளுக்கு அவன் நினைச்சதை நிறைவேற்றினார், அது ஒரு மிராக்கிள் அப்படின்னு எல்லாத்தையும் சுவாமி இவரு அப்துல் சார் எழுதுறாரு. அடுத்தது இந்த கூட்டத்துல கார்னர்ல ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, தாராபாய் அப்படின்னு. அவங்க இவங்க வீட்டு சர்வெண்ட். இவங்க யாரும் இந்த சந்தோஷத்துல அந்த சர்வெண்ட்ட சுவாமி கிட்ட சொல்லவே இல்லை. சுவாமி நேர அந்த அம்மாட்ட போறார். தாராபாய் இங்க வாழ்ந்த அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. அந்த அம்மாவை கூப்பிட்டு, அப்பதான் அப்துல் சார் நினைக்கிறார், அடாடா நம்ம எல்லாம் பார்த்தோமே, நம்ம வீட்டு சர்வெண்ட் சின்ன பிள்ளையில இருந்து இந்த அம்மா நம்மளோட இருந்தாங்களே, சொல்லலையே நினைக்கிறாரு. இதுதான் சுவாமின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு யார பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். நேரா அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் உள்ள இன்னும் பர்சனல் இன்டர்வியூல உள் ரூம்ல வச்சு அவர் சுவாமி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. உன்னுடைய ஹஸ்பண்ட, அவன் ரொம்ப நல்லவன், அவனை நல்ல முறையில நீ பார்த்துக்கோ. அவன் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறான், நல்லா கவனிச்சுக்கோ. உன்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வை, எல்லாம் சுவாமி பாத்துக்கிறேன். எல்லா அந்த விஷயங்கள்லாம் நல்லா அவங்களுக்கு நிறைய சொல்றாரு. சொல்லி விபூதி எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்து இதையெல்லாம் சொல்றாங்க. இந்த அவருக்கு 2வது குழந்தை அப்துல் ரசாக் சார். இந்த நேமிங் செராமனி முடிஞ்சு எல்லாம் வந்துடுறாங்க. அவருக்கு சுவாமி சொன்னபடியே 2வது குழந்தை பிறக்குது. அது என்னைக்கு பிறக்குதுன்னா நவம்பர் 19, 1984. அடுத்த வருஷத்திலே நவம்பர் 19 நம்முடைய பாரத பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் பிறந்த நாள். அந்த நாள்ல பையன் பிறக்கிறான், 2வது பையன். அந்த பையனுக்கு சாயி கலாம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த 2 பையங்களும் இருக்கிறாங்க. இப்படியா அவருக்கு லைஃப் போயிட்டு இருக்கு. அடுத்தது இவர் வழக்கமா வர்றபடி விசிட்டிங் ப்ரொஃபஸரா பிரசாந்த் நிலையம் வந்துட்டு இருக்கார். ஆகஸ்ட் மாசம் 1984 ஆகஸ்ட் மாசத்துல அவர் வர்றார். வந்து அவருடைய செஷனை இன்னைக்கு நடத்தலாம்னு பிளான் பண்ணி வர்றார். வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவரு ஈவினிங் தர்ஷன் முடிக்கிறார். தர்ஷன் முடிச்சுட்டு கேட் பக்கம் போறார். கேட்டுக்கு போகும் பொழுது கேட் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு. வாலண்டியர்ஸ் எல்லாம் முன்னாடி நிக்கிறாங்க, வெளியில விடல. சாரி சார், வெளியே போக முடியாது, வெளியே ஒரே ஆந்திரால பதட்டமா இருக்கு, அரசியல் சூழ்நிலை காரணமா பதட்டமா இருக்கு, வெளியில கர்ஃபியூ இருக்கு, அதனால நீங்க எதுவும் வெளியே கலவரமா இருக்கு, நீங்க போக கூடாது சார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் திருப்பி உள்ள வந்துடுறாரு.
பஸ்ஸஸ் எல்லாம் ஓடல, கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்டெஃபினைட் ஸ்ட்ரைக்கு ஆந்திரால. இவர் உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கும் பொழுது இவருக்கு அந்த சுவாமி இந்த காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, காலேஜ் கிளாஸஸ் எல்லாம் நடக்கல. தொடர்ந்து சுவாமி உள்ளுக்குள்ள தர்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா சுவாமி எல்லாருக்கும் சாய் கீதான்ற டாபிக்ல கிளாஸ் எடுக்கிறார். அதுல இவர் 2 நாள் உட்கார்றார். 2 நாளைக்கு மேல இவரால் உட்கார முடியல. இவருக்கு உட்கார்ற பக்குவம் இல்ல. அவரு அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சு அவருக்கு முடியல. அவர் எப்படியாவது வெளியே போகணும்னு நினைக்கிறார். எதுக்காக வெளியே போகணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் வெளியில வழக்கமா எய்த்தாப்ல இருக்க கடையில போய் அவர் எய்த்த கடையில பிரசாந்த் நிலை கேட்டுக்கு ஆப்போசிட்ல அந்த ஜாகீர் கடையில போய் அவர் டீ குடிக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். டீ குடிக்கிறது மட்டுமல்ல, டீ குடிச்சிட்டு அவர் எப்பவுமே 2 சிகரெட் குடிச்சிட்டு தான் வருவார். இது அவருடைய ஹேபிட். அது அவரால் உட்கார முடியல. இது எப்படியாவது போய் சிகரெட் குடிக்கணுமே, டீ குடிக்கணுமேன்னு அவருக்கு ஆர்வம் இருந்துட்டே இருக்கு. அவரை வெளியே போக துடிக்கிறார், முடியல. 1 வாரம் ஆயிப்போச்சு. 1 வாரம் முடிஞ்ச உடனே அந்த கர்ஃபியூ அப்படியே நீடிச்சுட்டே இருக்குது. இவர் உள்ளே இருக்கார். அன்னைக்கு 7வது நாளைக்கு அப்புறம் வெளியே போய் அந்த கேட்டு கிட்ட போறார். அந்த வாலண்டியர்ஸ் நிக்கிறவங்க இவருக்கு தெரிஞ்சவங்க, வழக்கமா இங்க வர்றவர் தானே அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ஒரு 2 நிமிஷம் இந்த எய்த்தாப்ல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு பான் கடை மட்டும் ஒண்ணு திறந்திருக்கு, அதனால அந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு நான் திருப்பி வந்துருவேன் அப்படி சொல்லி வெளியே போறாரு. போன உடனே அந்த கடையில அவர் என்ன பண்றாரு, ஒரு பாக்கெட் சிகரெட் ஃபுல்லா வாங்குறார், மேட்ச் பாக்ஸ் வாங்குறார். வாங்கிட்டு பிரசாந்த் நிலைய பஸ் ஸ்டாண்டு பக்கம், புட்டபர்த்தி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போறார். அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு போலான்னு. அங்க போனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி குடிச்சா அசிங்கமா இருக்குமேன்னு அந்த மேட்ச் பாக்ஸையும் சிகரெட் பாக்கெட்டையும் அப்படியே பாக்கெட்ல போட்டுட்டு நேரா ஆசிரம் உள்ள வந்துட்டு ஆசிரம்ல உள்ள நைட் ஆயிடுச்சு. அவருக்கு உள்ள அவருடைய தாகத்தை தனிச்சே ஆகணும், வேற வழியே இல்லைன்னு, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஆசிரம்ல பாத்ரூம்ல போய் அவருடைய ரூம்ல இருக்க பாத்ரூம்ல போய் 2 சிகரெட் கண்டினியூஸா பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி நிம்மதியா படுக்கிறாரு. ராத்திரியில மிட் நைட்ல அவருடைய கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. கதவை திறந்த உடனே அதுல வெளியில பார்த்தா ஒரு வாலண்டியர் நிக்கிறார். அந்த வாலண்டியர் ஒரு சீட்டு வச்சிருக்கார். அந்த சீட்டை காமிக்கிறார். என்ன எழுதியிருக்குன்னா, நீங்க பிரசாந்த் நிலையத்தை விட்டு உடனே வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு. இவருக்கு தெரியும் பகவான் உள்ளே இருக்கார், அவருக்கு தெரியாம இருக்குமா? சாட்சாத் அவரு பரம்பொருள், எல்லாமே தெரியும், நம்ம செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு அவர் படுக்கிறார். அவர் தூக்கமே வரல, அப்படியே பரண்டு ரொம்ப சங்கடப்படுறார். என்ன நமக்கு என்ன ஆகுமோ தெரியலையே நினைச்சு கவலைப்படுறார். அந்த இடத்துல காலையில எந்திரிச்சு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றார். பேக் பண்ணிட்டு வெளியில கொண்டு ரூம்ல வச்சுட்டு அகாமடேஷன்ல கொண்டு போய் சாவியை கொடுக்கலாம் அப்படின்னு போறார். அங்க சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி ரூமுக்கு வந்துடுறார். லக்கேஜ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சு போகலாம், என்ன பண்ண போறோம். அவருக்கு என்ன கவலைன்னா, அவர் கையில பணம் வேற இல்ல. பெங்களூர் போகணும்னா அதுக்கு டாக்ஸில தான் போக முடியும். பஸ்ஸஸ் எல்லாம் ஓடல, எதுவுமே ஓடல. டாக்ஸியா இருந்தா 500 rupees கேட்பாங்க. அந்த 500 ரூபாய் கொடுத்து திருப்பி கோலாப்பூர் வர போறதுக்கு பணம் இருக்காதேன்னு கவலைப்படுறாரு. என்ன செய்ய போறோம், வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்களேன்னு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவருடைய ரூமுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி நிக்குது. அந்த டாக்ஸி வந்த உடனே அந்த டாக்ஸில இருந்து உள்ளுக்குள்ள பாக்குறார். ஏற்கனவே நைட்டு வெக்கேட் பண்ண சொன்ன சேவாதல் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. அவர் கீழே இறங்கி வர்றார். சார், உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி கார்ல பின்னாடி வைக்கிறார். அந்த கார்ல ஏற்கனவே வெஸ்ட் ஜெர்மனியை சேர்ந்த ஃபாரினர் 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க டாக்டர் 3 பேர் இருக்காங்க. இவருக்கு ஃப்ரண்ட் சீட்ல அவரை உட்கார சொல்றாங்க. உட்காந்துட்டு, சார் நீங்க இவங்களோட போயிடுங்க அப்படின்னு அந்த வாலண்டியர் சொல்றாரு. இவர் நேர ஆபீஸ தாண்டி போகும்போது ஆபீஸ்ல கார் நிக்குது. நின்ன உடனே நம்ம பிரசாந்த் நிலையத்தினுடைய அப்போதைய தலைவர் குடும்பராவ் சார் வெளியே வர்றார். அவர் இவற்றை சொல்றார், சார் கம் நெக்ஸ்ட் மந்த், இவங்க உங்களை பெங்களூர்ல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறார். எதுவுமே பேசல. இவர் அப்படியே சிந்தனையிலே நேர போறார். அந்த கர்ஃபியூலாம் எல்லாம் ஆந்திரா ஃபுல்லா கர்ஃபியூவா இருக்கு, தாண்டி கிண்டி வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த ஃபாரினர்
அசோகா ஹோட்டல்ல இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே இவரை என்ன சொல்றாங்க, டிரைவர்கிட்ட சாரை கூட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணி, அவங்களே சொல்றாங்க சாரை கூட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிருங்க அப்படின்றாங்க. அவர் அங்கேருந்து அவர் நினைக்கிறார், எப்படி இந்த ஃபாரினருக்கு தெரியும் நான் ட்ரெயின்ல போறேன் அப்படின்றதெல்லாம் எப்படி தெரியும்? எல்லாமே சுவாமியினுடைய பிளான். அவர் சொல்றார், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் செஞ்சது கரெக்ட் கிடையாது, ஆனா இருந்தாலும் இந்த சுவாமியினுடைய உள்ளம் தாய் அப்படின்றார். அந்த அந்த தாய் தப்பு பண்ணும்போது நம்மளை கண்டிக்கிறார். என்ன, பிரசாந்த் நிலைய கேம்பஸை விட்டு உடனே நீ வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சிடறார். அடுத்தது என்ன, கருணை, இவன் எப்படி போவான் அப்படின்றதுக்காக அவரை கூட்டிட்டு போய் அந்த கோலாப்பூர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணி அங்கேருந்து புறப்பட்டு 13 நாட்கள் ஆயிடுச்சு மொத்தம். இவர் ஆப்சென்ட் ஆகியிருக்கார். ஊருக்கு 13 நாள் கழிச்சு தான் வர்றார். அங்க வர்றார். அவர் பாரதிய வித்யாபீடோட பிரின்சிபலா இருக்கார். அவரு 13 நாள் கழிச்சு காலேஜுக்கு போறார். போனா அங்க நிறைய லெட்டர்ஸ் குவிஞ்சு போயிருக்கு. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் லெட்டர் கான்பிடென்ஷியல் ஒரு பேர் போட்டிருக்கு. அந்த லெட்டர் எடுத்து பார்க்கிறார். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, பிரின்சிபல் சாருக்கு அவர் போட்டு எழுதியிருக்கு, அப்துல் சாருக்கு, நீங்க ஒரு பிரின்சிபல், நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டு 13 நாள் ஆப்சென்ட் ஆயிட்டீங்க, ஏன்னு உங்களுடைய ரிப்ளைய நீங்க ரிட்டர்ன் ரிப்ளை கொடுக்கணும்னு எழுதியிருக்குது. இவர் ஒரு பேப்பர் எடுக்கிறார், நீட்டா எழுதுறார், நான் புட்டபர்த்தி என்னுடைய வழக்கமா போற விசிட்டிங் இதுக்கு போயிருந்தேன், என்னால வர முடியல, அங்க இருக்கிற சூழ்நிலை காரணமா திரும்ப முடியல, இதுதான் காரணம். அதனால நீங்க பெர்மிட் பண்ணீங்கன்னா நான் இத தொடர்றேன். ஆனா நான் கட்டாயமா பிரசாந்த் நிலையத்துக்கு எவரி மந்த் போதான் செய்வேன். நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் தொடர்றேன். இல்லை என்னுடைய ரிப்ளை சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நான் என்னுடைய பிரின்சிபல்ஸை ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கார். அவருடைய பதில் ஏற்புடையதா இல்லை. அதனால அந்த காலேஜ் அவரை ரிசைன் பண்ணிக்க சொல்லிடுறாங்க. அவர் காலேஜ்ல இருந்து ரிலீவ் ஆயிடுறாரு. 1984 இருந்து 88 முடிய பயங்கரமா கஷ்டப்படுறாரு. 4 இயர்ஸ் பயங்கர சிரமம், பினான்சியலி ரொம்ப சிரமம், வேலை போயிடுச்சு, பிரின்சிபல் வேலை போயிடுச்சு, ஃபேமிலியில ஏகப்பட்ட கடன் சுமை, பினான்சியல் பர்டன், மனசுல கஷ்டம் எல்லாம் இருக்கு. ஆனா அப்துல் சார் ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்றாங்க, நான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி மாதம் மாதம் போய் சுவாமியை தர்ஷன் பண்றத நான் விடவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு முறை கூட நான் சுவாமிகிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணதில்லை. என்னுடைய பிரச்சனையை சொல்லி, சுவாமி எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, காப்பாத்துங்க என்னைய அப்படின்னு சொல்லி நான் சுவாமிகிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. என்னுடைய பிரச்சனைக்கு நான் தானே பொறுப்பு. எப்படி சுவாமி பொறுப்பாவார்? என்னுடைய ஃபூலிஷ்னஸ் ஆக்ஷன், இதனால எனக்கு ஏற்பட்ட விளைவு, என்னுடைய கர்மானால எனக்கு ஏற்பட்ட விளைவை தவிர சுவாமிங்கிற அந்த தாயினால எதுவுமே கிடையாது. சுவாமி என்னைய நல்லா வச்சிருக்காரு, இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு வெல்த் இல்லைன்னு நான் வருத்தப்படல, கெட்டிங் பாபா இட் செல்ஃப் இஸ் அன் எனார்மஸ் வெல்த். சுவாமியவே நான் வச்சிருக்கேன், அதை விட வேற வெல்த் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரு 4 இயர்ஸ் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. ஃபேமிலியில 2வது பையனுக்கு பேங்க் ஜாப் கிடைக்கிறேன்றது கிடைக்கல, இவருக்கு பிரின்சிபல் இது போயிடுச்சு, விசிட்டிங் மட்டும் வர்றாரு. இதற்கிடையில 1986 நடுவுல 86ல அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கூட்டிட்டு அங்க ஜெய்சிங்பூர்ல இருந்து மகாராஷ்டிரால இருந்து நேர பிரசாந்த் நிலையம் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவரும் சுவாமியை தர்ஷன் பண்ணணும்னு வர்றாங்க. 26 மணி நேரம் பயணம் பண்ணி அவங்க நேர பிரசாந்த் நிலையம் இறங்குறாங்க. பிரசாந்த் நிலையம் வந்த உடனேதான் அவங்களுக்கு தெரியுது சுவாமி புட்டபர்த்தியில இல்ல, ஒயிட்ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க ஒண்ணும் வருத்தப்படல, அவங்க அப்படியே உடல் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்வெட் ஆகி அழுக்காகி அப்படியே வந்திருக்கிறாங்க. டிராவல் பண்ண களைப்பு வேற வந்திருக்காங்க. இருந்தாலும் உடனே இமீடியட்டா இன்னொரு பஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்சு நேர பெங்களூர் பரப்பிட்டு போயிடுறாங்க. பெங்களூர்ல இறங்குறாங்க. பெங்களூர்ல ஈவினிங் போய் இறங்குறாங்க. இறங்கின உடனே அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒயிட்ஃபீல்ட் போறாங்க. ஒயிட்ஃபீல்டு போய் அந்த ஆட்டோ நிக்குது. நின்ன உடனே அந்த அம்மாவும்
ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அப்துல் சாரும் கீழே இறங்குறாங்க. இறங்கி அந்த ஒயிட்ஃபீல்டுடைய கேட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நின்ன உடனே உள்ள பாக்குறாங்க. சுவாமியை தர்ஷன் பண்ண போகலாமான்னு அங்க இருக்கிற வாலண்டியர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் சாரி சார், தர்ஷன் ஓவர் ஆயிடுச்சு, எல்லாரும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் தர்ஷன் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்துல் சாருக்கு ஒன்னும் சரி பரவாயில்ல, சுவாமியினுடைய சங்கல்பம் இதுதான்டா, ஓகே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவரும் லக்கேஜ வச்சுட்டு அந்த கேட்டுக்கு முன்னாடியே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து அவரு ஒய்ஃப்ட காமிக்கிறார். அம்மா அங்க பார், அந்த கார்னர்ல ஒரு பெரிய இது தெரியுது இல்லையா, அதுதான் நம்முடைய சுவாமி இருக்கக்கூடிய மஸ்ஜித், அதுதான் அப்படின்றார். அந்த மசூதியில தான் நம்மளுடைய அல்லாஹ் இருக்கார் அப்படின்னு இங்க இருந்து அந்த அம்மாவுக்கு காமிக்கிறார். உள்ளுக்குள்ள இருக்க சுவாமியோட ரெசிடென்ஸ காமிச்சு, அந்த மசூதியில தான் நம்மளுடைய அல்லாஹ் இருக்கார், நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்தே நமாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ல இருந்தே, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உடனே ரிட்டர்ன் ஆகணும், ஊருக்கு இருக்க முடியாது, அவங்க அர்ஜென்டா வந்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கேட்ல இருந்தபடியே அவங்க அப்படியே நமாஸ் பண்ணி அங்கே அவங்களுடைய முறைப்படி நமாஸ் பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. உள்ள இருந்து ஒரு வாலண்டியர், ஒரு சேவாதல் வெளியே வந்து அவரை கூப்பிடுறாரு. சார் நீங்க அப்துல் ரசாக் சார்? எஸ், உங்களை சுவாமி கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி பேக் எல்லாம் எடுத்துட்டு நேர உள்ள புறப்பட்டு போறாங்க. கதவு திறக்கப்படுது, நேர உள்ள போறாங்க. இவங்க 26 மணி நேரம் டிராவல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 7 மணி நேரம் டிராவல் பண்ணியாச்சு. 33 மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்க மேல எல்லாம் வேர்வைனாலே நினைஞ்சிருக்கு, அழுக்கு, தலைமுடி எல்லாம் ஒரு கசங்கி, அவங்கள பார்த்தாலே ஒரு நல்ல லுக் இல்ல, ரொம்ப இதா இருக்காங்க. அப்போ அந்த இன்டர்வியூ சுவாமியினுடைய ரெசிடென்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கேட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அங்க ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ரிச் பீப்புளா, அவங்களுடைய பெர்ஃபியூம் ஸ்மெல்லே அவ்வளவு தூரம் அடிக்குது. இவங்களுக்கு சங்கோஜமா இருக்கு அங்க பக்கத்துல அங்கிட்டு போய் நிக்கிறதுக்கு. கேட் வந்து திறக்குது. இவங்க அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு வாலண்டியர் போயிடுறார். கொஞ்ச நேரத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமி ரெசிடென்ஸ்ல இருக்கிற சேவாதல் வெளியே வர்றார். கேட்டை திறந்து வெளியே வந்து நேர இவங்கள்ட்ட வர்றார். வந்து சார் வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த மத்தவங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம், இந்த சேவாதல் ஏதாவது தெரியாம அவரை கூட்டிட்டு போறாங்களோ, யார கூப்பிடணும்னு தெரியாம ஆளை மாத்தி கூட்டிட்டு போறாங்களோன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தேகம். அவங்களுடைய முகத்திலே அது தெரியுது. இவர் அப்படியே பார்த்துட்டு உள்ள ரொம்ப ஒரு பெருமையோட போறாரு. உள்ள போறார். நேர உள்ள போய் முதல் ஹால் தாண்டியாச்சு, அங்கே நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. 2வது ஹால் தாண்டியாச்சு, அங்கேயும் சுவாமி இல்ல. 3வது ஹால்ல உள்ள போய் அங்க இருக்காங்க. ஓரமா நம்ம வெயிட் பண்ணுவோமா அப்படின்னு 2 பேரும் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணும் பொழுது அந்த ஹால்ல ஏற்கனவே நிறைய பேரு அந்த ஹால்ல சுவாமி இன்டர்வியூக்காக உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் ரிச் பீப்புளா உட்கார்ந்துருக்காங்க. இவர் அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸோட ஓரத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவர் மனைவியும் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு மேல பார்த்தா மேல பால்கனியில அப்படியே சுவாமியினுடைய கதவு திறக்குது. அந்த கதவுக்குள்ள இருந்து சுவாமி அபயஹஸ்தத்துல அப்துல் ரசாக் சாரையும் அவருடைய ஒய்ஃபையும் 2 கையையும் வச்சு சுவாமி அங்கே இருந்து பிளஸ் பண்றாங்க. இவர் அப்படியே ஒய்ஃபை கூப்பிட்டு காமிச்சு, அம்மா அங்க பார் நம்மளுடைய சுவாமியும் அங்க இருந்து நம்மளை பிளஸ் பண்றாரு, இங்கே நமாஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்துல நமாஸ் பண்றாங்க. இவங்க நமாஸ் பண்றத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் அப்படியே சுவாமி தெரிகிறான்னு சொல்லி எல்லாரும் சாயரான்னு இது பண்றாங்க. அதுக்குள்ளர சுவாமி அங்கிருந்து அந்த ரூம்ல இருந்து உள்ள போய் கதவு சாத்தப்படுது. இவர் உடனே சரிம்மா நம்ம புறப்படலாமா, நம்ம அல்லாஹ்வை நம்ம பார்த்தாச்சு, புறப்படலாம் அப்படின்னு சொல்ற. அந்த நேரத்துல வாலண்டியர் உள்ள வர, இவங்கள்ட்ட பக்கத்துல வர, வந்து பெட்டியை எடுத்துட்டு நேர அங்க என்னோட வாங்க அப்படின்னு கூட்டு போறாரு. நேர சுவாமி இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டு போறாங்க. ஒரு கணேசர் விக்கிரகம், சாண்டல் விக்கிரகம் பக்கத்துல சுவாமி உட்கார்ந்துருக்காங்க. சுவாமி உட்கார்ந்து 2 பேரையும் சுவாமி ரிசீவ் பண்றாங்க. பண்ணி சுவாமி சொல்றாங்க, 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நான் காஃபி அரேஞ்ச் பண்ணட்டுமா
அப்படின்னு சுவாமி என்ன தாய் உள்ள பாருங்க. 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, சுவாமி காஃபி அரேஞ்ச் பண்ணிட்டுமா? இவர் சொல்றாரு, சுவாமி எதுவுமே வேண்டாம் சுவாமி, உங்களை பார்த்ததே நான் என்ன எதிர்பார்த்து இங்க வந்தேனோ அதற்கு மேலே கிடைச்சிச்சு. மிகப்பெரிய எனக்கு நான் ஃபுல்லி பிளஸ்ட் சுவாமி, போதும் சுவாமி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சுவாமி காலில் விழுகிறாங்க. அப்ப சுவாமி சொல்றாரு, சரி நான் ஒண்ணு பண்றேன், 2 பேரும் நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கிங்க, இங்க தங்கிட்டு நாளைக்கு நான் சுவாமி ஒரு கார் அரேஞ்ச் பண்றேன், அப்புறம் புறப்பட்டு போங்க அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல சுவாமி நாங்க புறப்பட்டு போகணும் சுவாமி அப்படின்றாங்க. ஆல்ரைட் போயிட்டு வாங்க, குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க? 2 பேரும் நல்லா இருக்காங்க சுவாமி, 2 பேரும் இங்க படிக்க அனுப்பி வை அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. ஓகே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட இருந்து விடை பெற்று அவங்க நேர ஊருக்கு புறப்பட்டு போயிடுறாங்க. அதாவது சுவாமியினுடைய ஒரு கருணை பாருங்க, என்ன ஒரு கருணை. அவர் சொல்றாரு, ஏன் நீங்க அங்க தங்க சொல்லியிருந்தாரு, நீங்க தங்கியிருக்கலாமே அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். எப்படி ஒரு பரம்பொருள் வீட்டிருக்கிறதுக்கு பக்கத்துல போய் நான் அடுத்த ரூம்ல நான் போய் எப்படி இருக்க முடியும்? என்னுடைய இது என்ன, பரம்பொருளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் போய் அங்க எப்படி ஒரு நிம்மதியா இருக்க முடியும்? ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வேணா சுவாமி நாங்க புறப்பட விட்டேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்தாச்சு. 1988 இது 84ல இருந்து 88 வரை ஒரு கஷ்ட காலமா இருக்கு, ரொம்ப ஹார்ட் டேஸா இருக்கு. 86ல சுவாமியை போய் பாட்டு வந்தாங்க. சுவாமி இந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்தாங்க, தர்ஷன் கொடுத்தாங்க. 1988ல இதே பாரதிய வித்யாபீடம் அதே காலேஜ்ல இருந்து வெளியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பிரின்சிபால் வேணும்னு சொல்லிட்டு. இவரு நம்ம எப்படி திருப்பி அப்ளை பண்றதுன்னு நினைக்கிறாரு, அவரு அப்ளை பண்ணல. ஆனா அந்த அப்ளிகேஷன் டேட் எல்லாம் முடிச்சு அவங்க அடுத்த நாள் பாரதிய வித்யாபீடத்துல இருந்து இவரை கூப்பிடுறாங்க. சார் நீங்க ஏன் அப்ளிகேஷன் போடல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் தான் ஏற்கனவே இருந்து வந்துட்டேன்னு. அப்போ அவங்க, நீங்க எங்கள்கிட்டே திருப்பி வரலாம், 4 வருஷம் சரியா பண்ண முடியல, அதனால நீங்களே பிரின்சிபாலா இருங்க, உங்களுடைய இஷ்டப்படியே நீங்க மாதம் சாந்தி நிலையம் போய்க்கலாம், அங்கேயும் நீங்க விசிட்டிங் ப்ரொஃபஸரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பழையபடி அவருக்கு ப்ரொஃபஸர் இது பிரின்சிபல் ஜாப் கிடைக்குது. நல்லபடியா தொடர்றார். செப்டம்பர் மாதம் 1990ல ஒரு 20-25 ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொஞ்சம் செகண்ட் ஒய்ஃப் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு ஒயிட்ஃபீல்ட் வர்றார். ஒயிட்ஃபீல்ட்ல சுவாமி இருக்காங்க, சுவாமிய பார்க்கணும்னு வர்றார். தர்ஷன் பண்ண வரும் பொழுது அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு கேட்ராக்ட் வந்துருச்சு, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும், அதுக்காக சுவாமிய அவர் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த நோக்கத்தோட வர்றார். ஏன்னா கேட்ராக்ட் பண்றதுக்கு 12,000 rupees செலவாகும். சுவாமிய ஒரு மிராக்கிள்ல எனக்கு இதை எப்படியா ஜஸ்ட் லைக் தட் நீங்க சரி பண்ணி கொடுத்துங்க சுவாமி, ஏன்னா எனக்கு 3 மாசம் லீவ் வேணும், ஒரு கண் முதல் வருஷம் பண்ணணும், அடுத்த கண் 2வது வருஷம் பண்ணணும், எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் வர்றார். அப்போ வரும் பொழுது அப்போ பாய்ஸ் ஹாஸ்டலுடைய வார்டன் இவரை ஒரு வாலண்டியர் மூலம் கூப்பிட்டு விடுறாங்க. சார் நீங்க தான் குர்பு சாரா? ஆமா, இங்க வாங்கன்னு சொல்லி பாய்ஸ் ஹாஸ்டல் வார்டன், சுவாமி உங்களை சாயந்தரம் 4 மணிக்கு பாக்குறேன்னு இருக்காங்க, 4 o'clock முன்னாடி நீங்க வந்துருங்க அப்படின்றார். இவர் போய் நேர 4 மணிக்கு முன்னாடி போறார். அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் வார்டனும் இவரும் இன்னொரு வாலண்டியரும் சுவாமியை பார்க்க போறாங்க. அப்போ சுவாமி உள்ள போறாங்க. உள்ள போன உடனே சுவாமி ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருந்துட்டு அவர் கிளம்புற, சுவாமி போயிட்டு வரேன்னு அவர்கிட்ட சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கிளம்புறார். சுவாமி சொல்றாரு, இவர் தான் நம்மளுடைய சத்யசாய் யூனிவர்சிட்டியோட வருங்கால வைஸ் சான்சலர், இவர் தான் அடுத்து வரப்போற வைஸ் சான்சலர் மிஸ்டர் சம்பத் அப்படின்னு சுவாமி இன்ட்ரோடியூஸ் பண்றார். பண்ணிட்டு இவர் மிஸ்டர் அப்துல் பிரின்சிபலா இருக்காரு, லா காலேஜ் பிரின்சிபலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசிட்டிங் ப்ரொஃபஸரா இருக்காருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு என்னைய நிறைய கேள்வி கேட்க இவர் வந்திருக்கார் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. இவருக்கு அப்படியே வெக்கமா இருக்கு, குனிஞ்சிட்டு இருக்கார். உடனே சுவாமி ஸ்டார்ட் பண்றாரு, ஹவ் ஆர் யூ சார்? இவரை சுவாமி சார்னா சொல்றாரு. ஹவ் ஆர் யூ? இவருக்கு வெக்கமா இருக்கு, சுவாமி என்ன நம்மள சார்ங்கிறார். அப்ப நம்மளுடைய தகுதியை பெரிய லெவல்ல இன்னும் நம்மளை நாமே ஆராய்ச்சி உயர்த்திக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிறார்.
அப்ப சுவாமி வந்து இவர் முதல்ல சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாரு. சுவாமி, கண்கள்ல கேட்ராக்ட் வந்துருச்சு சுவாமி, அதனால 2 கண்ணும் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும் சுவாமி, அதை சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கேட்ராக்ட் பண்ணாம வராது, கேட்ராக்ட் பண்ணாம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சுவாமி சொல்றாரு, miracle is not required for a mature devotee sir அப்படின்றார். miracle is not required for a mature devotee. பக்குவமான பக்தருக்கு அற்புதம் தேவையில்லை, சர்ஜரியை பண்ணிக்கோ, நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் சுவாமிக்கு இவருக்கும் இன்டர்வியூ நடக்குது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை வேற ஒரு நாள் வச்சுப்போம். 1.5 hour சுவாமி லைஃப்ல இருக்கிறத பத்தி, இம்பார்ட்டன்ட் ஆஃப் லைஃப், எல்லா விஷயம், ஏன் பக்தருக்கு நான் வந்து இப்படி அனுகிரகம் பண்றேன், இப்படி அனுகிரகம் பண்ணல, எல்லா விஷயம் சொல்றாரு. அதை தனியா தான் வச்சுக்கணும் சார். இப்போ அந்த முடிச்சுட்டு அவர் புறட்டு ஊருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேட்ராக்ட் சர்ஜன் அவர்கிட்ட வந்து ஆப்தமாலஜிஸ்ட பாக்குறார். அவர் பேர் வந்து பாபு சாஹேப் அப்படின்னு சொல்லி சாங்கிலியில அவரை பாக்குறார். பார்த்த உடனே சர்ஜரி நடக்குது. சர்ஜரி முடிச்ச உடனே அவர் என்னன்னா, சர்ஜரி முடிச்சு கண்கள்லாம் கட்டு பிரிச்சு வீட்டுக்கு போற நேரத்துல அவர் போய் அந்த கவுண்டர்ல அவருடைய பையன் பணம் கட்டுறதுக்காக, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டாக்டர், பணத்துலயும் கரெக்டான டாக்டர், போய் கேட்கும் பொழுது அவரு சாரி பாபு சாஹேப் வந்து ஃபீஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சுவாமியோட மிராக்கிள் தான் அப்படின்றார் அவரு. அது மட்டும் இல்ல, பாபு சாஹேப்ட கேட்கிறாரு, டாக்டர் ஏன் நீங்க ஃபீஸ் வாங்கிக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, எனக்கு உனக்கு வாங்கக்கூடாதுன்னு தோணுச்சு, அதனால வாங்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அது சுவாமிக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு முடிக்கிறார். இதற்கிடையில வந்து ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். அடியனுக்கு சுவாமி காட்டிய ஃபாதர் PKR ராகவன் அண்ணா அவர்கள், அவருடைய துணைவியார், அவருக்கும் அவர் எங்களுடைய குருநாதரை எங்களை எல்லாம் வந்து வளர்த்தவர், இந்த நிலை கொண்டு வந்து சுவாமி போல்ட காமிச்சவர் அவர் தான். அவருடைய துணைவியாருக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தடிஸ் வந்துருச்சு. இடது முழங்கால் வலது முழங்கால் அறுவை சிகிச்சை செய்யணும். பிரசாந்த் நிலையம் போறாங்க. ஒயிட்ஃபீல்ட்ல சத்யசாய் ஹாஸ்பிட்டல்ல லெஃப்ட் லெக்குக்கு முதல்ல நடக்குது. டாக்டர் பிள்ளைன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து அவர் வந்து அந்த சர்ஜரியை பண்றாரு இடது கால்ல. அதே டாக்டர் 1 வருஷம் கழிச்சு அவரே கான்டாக்ட் பண்ணி, ராகவன் சாரை கான்டாக்ட் பண்ணி, சார் 2வது கால் இப்ப பண்ணிடலாமா, ரெடியா, நான் இத்தனாம் தேதி பிளான் பண்ணிருக்கேன், அட்மிட் பண்ணுங்க, பண்ணிடலாம் அப்படின்னு அவரு ஞாபகம் வச்சு, மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் சாய் ஹாஸ்பிட்டலுக்கு இதான் சேரும் டிஃபரன்ஸ். அந்த சர்ஜரி பண்ற டாக்டர் சிங்கப்பூர்ல இருந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி மறக்காம அடுத்த காலையும் பண்றாரு. இதையும் முடிச்சு ராகவன் சார் வந்து உடுமலைப்பேட்டை வந்துடுறாரு. வந்த உடனே அவங்களுடைய துணைவியார் விஜயாக்காவுக்கு வந்து பழையபடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஹிப்ல ஒரு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படி பரவி இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருது. ராகவன் சார் என்னன்னா, எல்லாமே வாழ்க்கையில சுவாமி தான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. அதாவது சம்பாத்தியம் வந்தா வீட்டுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு வச்சதை முழுக்க சாயியுடைய ஆக்டிவிட்டிக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அவருக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுட்டு கிடையாது. அவர் வந்து இந்த மெயில் அனுப்பிச்சு கங்கா ஹாஸ்பிட்டல்ல கேட்கிறாரு, இதை செய்யறதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும், நான் இந்த மாதிரி முதல் 2 ஆபரேஷன் பிரசாந்த் நிலையத்துல மூட்டுக்கு பண்ணிட்டேன், ஒயிட்ஃபீல்ட்ல, இப்போ ஹிப்புக்கு வந்திருக்கு, என்ன செலவாகும். மெயில்ல அவங்க சொல்றாங்க 2.5 lakhs ஆகும் அப்படின்னு. இவர் கூட்டிட்டு போய் கங்கா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எல்லாம் சேர்த்து சர்ஜரி எல்லாம் முடிஞ்சது சார். சர்ஜரி முடிச்சு சிறப்பா அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்துட்டு, இதே மாதிரிதான் போய் என்ன எக்ஸ்பென்சஸ் பணம் கட்டணுமேன்னு கவுண்டர்ல போய் நின்னா, சாரி சார், ஃபீஸ் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல்ல. டாக்டர் எதுவுமே, அதுல அந்த பேடை காமிக்கிறாங்க, அந்த பேட்ல லெஃப்ட் சைட்ல எழுதியிருக்கு, நோ ஃபீஸ் இன்க்ளூடிங் மெடிசின், எல்லாமே 100% ஃப்ரீ அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி சுவாமி வந்து, அதாவது தன்னுடைய டிவோட்டி, என்னுடைய நாமத்தை ஒரு முறை உச்சரித்தால், ஒருவேளை நீ என்னை மறந்தால் கூட உன்னை என்றென்றும் வாழ்நாளில் கைவிட மாட்டேன். இதுதான் சுவாமி எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் கொடுக்கிற ஒரு அஷூரன்ஸ். அதுபடி சுவாமி எல்லாரையும் காத்து, அது மாதிரி இந்த அப்துல் ரசாக் சாரையும் சுவாமி நல்லபடியா பண்ணி, சுவாமி சொல்லிதான் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுறார்.
சாய் சத்ய சகான்றத இந்த புக் எழுதுறார். அந்த புஸ்தகம் வெளிவரதுக்கு முன்னாடியே அவர் 2000 மே மாதம் 27ஆம் தேதி சுவாமி பாதத்தை அடைஞ்சிட்டார். அதற்கு பிறகு இந்த புஸ்தகம் வெளிவந்திருக்கு. அற்புதமான புஸ்தகம். ஒவ்வொரு சாய்டு வாட்டியும் நிச்சயமாக படிக்க வேண்டிய புஸ்தகம். அதை எல்லாரும் நிச்சயமா படிக்கணும்ன்றது அடியனுடைய ஆவல். அது மட்டும் இல்ல, சைராம் ஒரு ரத வீதியில சுவாமி திருவுலா வர்றார். ரிஷப வாகனத்துல சிவன் அம்பாளுமா வர்றார். கூட்டம் நிறைய இருக்குது. நம்ம இருந்த அந்த சுவாமிய நம்ம தர்ஷன் பாக்குறோம். நம்ம பார்த்துட்டோம் சுவாமிய. அந்த கூட்டத்துல எப்படியா பார்த்துட்டா நம்ம கிடைக்கிறது சந்தோஷம். அதே நேரத்துல சுவாமி அந்த அந்த திருத்தேரில வீற்றிருக்கிற சுவாமியும் அம்பாளும் நேர நம்மளை பார்த்துட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷம், பரம சந்தோஷம். இறைவன் நம்மளை பார்த்துட்டா, நம்ம இறைவனை பார்த்தா சந்தோஷம், இறைவன் நம்மளை பார்த்துட்டா பரம சந்தோஷம். இதுதான் அப்துல் ரசாக் சாருக்கு வாழ்க்கையில கிடைத்தது. ஏன்னா சின்ன வயதுல இருந்து இறைவன் அவரை பார்த்துட்டார். அவருடைய வாழ்க்கை முழுவதையும் சுவாமி எடுத்துக்கொண்டார். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா ஒரு சாதாரண சிறுவனை மாற்றி அதையெல்லாம் நமக்கு ஒரு பாடமா சுவாமி காமிச்சு கொடுத்திருக்கார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்களை இதெல்லாம் நமக்கும் இது சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த வகையிலே அற்புதமான வாய்ப்பை நல்கிய ஈரோடு சத்யசாய் சேவா நிறுவனத்திற்கும் அதனுடைய அமைப்பாளர் அத்துணை பேருக்கும் அடியனுடைய நன்றியை காணிக்கையாக்கி, சுவாமியினுடைய திருவருள் அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். ஜெய் சாய்ராம். தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். சார் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது பார்ட் 2. ஸோ எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. பார்ட் 1லயே நம்ம வந்து பார்த்தோம். சாய்ராம் வந்து அவர் அப்துல் ரசாக் சார் வந்து எப்படி அவரோட லைஃப் எப்படி அமைஞ்சது, அவர் குழந்தையிலேருந்து எப்படி இருந்தார், அவர் எப்படி சுவாமி கிட்ட வந்தார் எல்லாம் பார்த்தோம். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நமக்கு வந்து பால் விகாஸில் டிசிப்ளின் கற்றுக் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அப்பயுமே நம்ம வந்து பல விஷயங்கள் செய்ய முடியறது இல்லை. நான் கோவப்பட்டுறோம், திடீர்னு ஏதாவது ஒன்று பேசுகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் வளர்ந்த சூழ்நிலைகள், அவரோட என்விரான்மெண்ட், அவரோட நம்பிக்கை, இதையெல்லாம் சார்ந்து அவர் வளர்ந்துட்டு நல்லா க்ரோ பண்ணி ஒரு பிரின்சிபால் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சுவாமி கிட்ட வர்றாரு. அந்த நேரத்தில் வந்து அவர் தன்னை செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அவரோட லைஃப் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம்டு எப்படி கடைசி வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருந்தாருங்கிறது ஒரு பெரிய மிராக்கிள் அண்ட் ஒரு டேக் ஹோம் மெசேஜ். கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம வந்து இன்னும் நிறையா அந்த புக்கு ஃபுல்லாக படிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சார். நான் அந்த புக்கில் இன்னும் நிறைய டீட்டெயிலாக அவர் நிறையா கொடுத்துட்ருப்பாரு. சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம அதை படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக செய்கிறோம் லைஃப்பில். அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு உத்வேகமாக கண்டிப்பாக இந்த புக் வந்து நமக்கு அமையும். சாய் சத்யசகா தமிழில் இவ்வளோ தூரம் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மெசேஜ் அப்படியே எக்ஸாக்டாக கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்யூ சாய்ராம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது. தொடர்ந்து மற்றவங்களோட இந்த புத்தகத்தை ஒரு 15 ஆண்டுகளுக்கு ஒரு எக்கோ வருதுங்க சார். அப்ப எனக்கு அது ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட சாமி பத்தி தெரிஞ்ச உடனே அவரு ஊருக்கு போனோன்னே அவருடைய தீய படங்களை உடனே விட்டுட்டார். கிளப்புக்கு போறது எல்லாத்தையும் நிறுத்திட்டார். அது பகவான் மேல அந்த நம்பிக்கை வந்து அவருக்கு ரொம்ப அபரிமிதமானது. அவர் அங்க போய் டிக்ளேர் பண்றாரு, எனக்கு குழந்தை பிறக்க போதுங்கிறாரு. அப்ப எல்லாம் சொல்றாங்க, இப்ப டிக்ளேர் பண்ணாத, சப்போஸ் நடக்கலன்னா என்ன பண்ணா, அது என் பிரச்சனை இல்லை, சாமியோட பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆனா அவர் சாமி சொல்லிட்டாரு, அதனால கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற அந்த பரிபூர்ண நம்பிக்கை சுவாமி மேல வச்சிருந்தாரு. நீங்க சொன்ன நிகழ்ச்சிகள்ல எனக்கு அப்படியே நன்றாக நினைவிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு கருப்பையா சாராமன் போன் பண்ணியிருந்தாரு, எனக்கு இந்த சாய் பக்த சகா புக் கிடைக்குமா அப்படின்னு. அவ பேசிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கிட்ட இருந்து அவங்க பஞ்சாப்ல ஒரு டாக்டர் கேட்டாருன்னு சொல்லி அவருக்கு அனுப்பி வச்சேன். கடைசியா டாக்டர் பிள்ளை பத்தி குறிப்பிட்டீங்க. டாக்டர் பிள்ளை வந்து அவர் அங்க பிரசாந்த் நிலையத்துல இருக்க சூப்பர் ஹாஸ்பிட்டல்ல அந்த நர்சஸ்க்காக ஒரு பெரிய குவார்டர்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்தாரு பல கோடி ரூபாய் செலவுல. அதை நான் இப்ப குறிப்பிட விரும்புகின்றேன். சாய்ராம். வணக்கம்.
மிக அருமையான பேச்சு, ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது. சாமியுடைய அற்புதங்களை அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சாய்ராம். சாய்ராம் ராமநாதன் சார், ரொம்ப அதாவது அப்துல் ரசாக் சாரோட புக்கை படிச்சா எல்லாருமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஆனா இருந்தாலும் நீங்க உங்களோட ஸ்பீச்ல வந்து கேட்கும் பொழுதே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து என்னன்னா, நிறைய இடங்கள்ல அப்துல் ரசாக் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்ம சொன்னோம்னா சமிதி லெவல்ல வந்து நிறைய பேருக்கு ஹூ இஸ் சாயி, சாயி எதுக்காக வந்திருக்காங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம சமிதி லெவல்ல கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த அப்துல் ரசாக் சாருக்கே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சாமி ஏற்படுத்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி உடனே அந்த கெட்ட பழக்கங்களை விடுறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான அசாத்தியமான காரியம். இந்த மாதிரி அருண் சொன்ன மாதிரி அத்தனை இடத்துலயும் அவர் வந்து சுவாமியை விடாம அந்த நம்பிக்கையோட இருந்ததுக்கு எல்லாமே காரணம் வந்து சுவாமி இப்படி ஒரு ஹியூமன் பீயிங்னால முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அந்த அப்துல் ரசாக் சார் இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அதை நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சாய்ராம். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ. சாய்ராம், வேற யாருக்கும் கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா தெரியப்படுத்தலாம் சாய்ராம். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம மதிப்புக்குரிய டாக்டர் கோவிந்தராஜ சாய்ராம் அவங்க வந்து சைவ சமயக்குறவர் நால்வர் அப்படிங்கிற தலைப்புல நம்ம நாயன்மார்களை பத்தி பார்க்க இருக்கோம் சாய்ராம். இதுக்கு முன்னாடியே டாக்டர் கோவிந்தராஜ சார் அவங்க வந்து ஆழ்வார்களை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 2 செஷனாக தொடர்ந்து நடக்க இருக்கு. வர வாரம் 5ஆம் தேதி டிசம்பர் மாதமும் அதுக்கு அடுத்த வாரமும் வந்து நமக்கு தொடர்ந்து இந்த சைவ சமயக்குறவர் நால்வர் அப்படிங்கிறது 5 டிசம்பர் அண்ட் 12 டிசம்பர் 2 வாரம் தொடர்ந்து கண்டிப்பாக எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சுக்க